அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம டேஸ்டியான சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ 1 kg சிக்கனுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம். அடுத்து பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது தக்காளி, ஒரு தக்காளி. 1 கிலோ சிக்கனுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கரில் உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 2-3 ஏலக்காய், பிரியாணி இலை, ஸ்டார் பட்டை இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கணும். இதோடய ஃபஸ்ட்டு கருவேப்பிலையை போட்டு வதக்கிங்க. கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருந்ததுன்னா சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அடுத்து பச்சை மிளகாய், ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிடுறோம். பச்சை மிளகாவோட எசன்ஸ் இறங்கும்போது காரத்துக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கின பிறகு எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கின பிறகு தேவையான அளவு உப்பு, மசாலா ஐட்டம் எல்லாமே இப்போ சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் நமக்கு காரத்துக்கு தேவையான அளவு, மல்லித்தூள், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன்னா மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா அது வீட்டிலேயே அரைச்சது வச்சுருக்கோம். கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு ஓரளவுக்கு மசாலா நல்லா பைண்டானதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து நல்லா கிளறி விடணும். அடுத்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இல்லை தக்காளியோட தண்ணியிலையே நல்லா வதங்கி வரும். அடுத்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வதங்க வச்சதுக்கப்புறமா தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கின பிறகு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதங்க விட்டு அந்த பச்சை ஸ்மெல் போன பிறகு நீங்கள் சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டுட்டு அந்த கிளறிட்டு இருக்க கொஞ்சம் வேக வைக்கிறதுக்காக தண்ணி விட்டு வேக வச்சுக்கோங்க. அந்த டைமில் தேங்காய், ஜீரகம், சோம்பு, கொஞ்சம் கசகசா, கொஞ்சம் மிளகு எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு சிக்கன் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா தேங்காயை சேர்த்துக்கிறோம். தேங்காயை சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்க விடலாம். கொதிக்க விட்ட பிறகு குக்கரை மூடி 4-5 விசில் விட்டு இறக்குனா டேஸ்டியான சிக்கன் குழம்பு ரெடி. Thank you.